வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் ஒன்று பார்க்க போகிறோங்க. குட்டீஸ் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க, டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஸ்வீட்டுங்க இது. அது செய்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு தேங்காயை துருவி அதையே பல்ஸ் மோடில் 2 சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு கேரட்டையும் துருவி அதையும் பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்கேங்க. 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேங்க. வாங்க இனி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் ரவையை சேர்த்து நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாங்க, நல்லா மணம் வர அளவுக்கு. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இந்தளவுக்கு வறுபட்டதையும் இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவை சேர்த்து சிம்மில் வச்சு தான் வறுக்கணுங்க. கடலை மாவு சீக்கிரமாக கருகிடுங்க, கவனமாக வறுக்கணும். நல்லா வறுபட்டுருச்சுங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். துருவி வச்ச கேரட் சேர்த்துக்கலாங்க. இதை ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம இந்த நெய்யிலேயே வதக்கிக்கலாம். அப்போ தான் கேரட் நல்லா மணமாக கிடைக்கும். அதே மாதிரி நல்லா கொஞ்சம் வெந்தும் இருக்கும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயை இதிலே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு நிமிஷம் தேங்காயும் இதுலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காயும் கேரட்டும் நல்லா ஒன்று கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துறேங்க. நீங்கள் எல்லாமே நாட்டு சர்க்கரையில் செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம், இல்லை வெள்ளை சர்க்கரையில் செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம். நான் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வெள்ளை சர்க்கரை இருக்குது இல்லைங்களா, அது 2.5 கப் அளவுக்கு சேர்த்துறேன். மொத்தமாக 3.5 கப்பு. 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 கப் அளவுக்கு ரவையும் கடலை மாவும், 1 கப் அளவுக்கு கேரட், மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்ந்து 3.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா சரியாக இருக்கும். இனிப்பு கொஞ்சம் குறைவாக வேணும்னா 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கலந்து வர்றதுக்காக ஒரு 1/4 கப்புலேருந்து 1/2 கப் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கணுங்க. நிறையா சேர்த்துனிங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். அளவாக சேர்த்துக்கோங்க. 1/4 கப்புலேருந்து 1/2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துனா போதும். காய்ச்சிய பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் சரிங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி வரணும், கொதி வரக்கூடாது, கரைஞ்சி வரணும். சர்க்கரை கரைஞ்சி வரட்டுங்க. அதுக்குள்ளே ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலையை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. சர்க்கரை கரைஞ்சி லூஸ் ஆகிடுச்சு, இன்னும் கொதி பிடிக்க ஆரம்பிக்கல. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலை மாவு ரவையும், அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கலாங்க. அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு ஆனால் கொதி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே கலந்து விட்டுருங்க. மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிக்கும் போது போட்டிங்க அப்படின்னா நமக்கு மாவு கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும், ரவையும் கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். சர்க்கரை கரைஞ்சதையுமே நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா கட்டி இல்லாமல் சூப்பராக வருங்க. இது கொதிக்கும் போது தெறிக்குங்க, அதனால் மேலே தெறிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக மூடி வச்சுருங்க, தெறிக்காது. ஒரு நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள் எப்படி தெறிக்குதுன்னு, மேலே தெறிச்சிடும். அதனால் ஒரு சைடாக மூடி வச்சுக்கோங்க. தண்ணி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றுனதையும் தெறிக்கிறது நின்றுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா கிளறுங்க, கையில் தெறிக்காமல். கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி அப்படியே கிளறிக்கணும். அடியெல்லாம் பிடிக்காதுங்க. நம்ம அடிக்கனமான கடாய் தான் வச்சுருக்கோம், அடி பிடிக்காது. கொஞ்சம் தெறிக்கிறது கம்மியாக இருக்குது பாருங்கள். அடுப்பு மீடியம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா நுரைச்சி வருது. சைடில் பாருங்கள், ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா, இதுதான் பதம். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே சைடில் திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நான் பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா வேர்க்கடலை, அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து
அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தட்டில் நெய் தடவை வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இது ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் 3/4 சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கத்தியில் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கலாம். தட்டத்தை நல்லா தட்டி விட்டிங்கன்னா எல்லா பக்கம் ஈவனாக பரவிடும். ஒரு 3/4 ஆறிடுச்சுங்க. நம்ம இன்னைக்கு கத்தியில் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.